Hi friends, welcome to Recipes in my home. Kitchen with Gul, thank you so much. Nayabka Kitchen, thank you so much. Shanti Ulaham, thank you so much. Friends, என்னோட ரமலான் ப்ரிப்பரேஷன் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. புளி பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புளி பேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு சமையலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் புளி 500 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம புளி ஊற வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம்ல, அந்த டயத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். 1 டைம் அலசி எடுத்துட்டு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றிருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊறிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இது போல் நல்லா ஊறின பிறகு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் குக்கரில் சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் போதும், நல்லா வெந்துடும். இப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆற விட்டுட்டேன் பாருங்கள். நல்லா ஆறின பிறகு இதை போல் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இதை போல் நல்லா மசிச்சிக்கணும். கை மட்டும் போடாதீங்க, கை போட்டால் வீணாக போயிடும், ஸ்டோர் பண்ண முடியாது அதிக நாள். இப்போ ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயினரில் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வடிய விட்டுடுறேன். பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு திக்காக. தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இந்த சக்கையிலையும் புளிப்பு இருக்கும், அதுக்காக தண்ணி ஊற்றிடாதீங்க. இது அப்படியே வேறு ஒரு பாக்ஸில் உப்பும் லைட்டாக போட்டு கலந்து விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதை நான் முன்னாடியே யூஸ் பண்ணிவிடுவேங்க. புளி நமக்கு வேஸ்ட் ஆகாது, அதுலேயும் புளிப்பு இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். இப்போ பாருங்கள் புளி பேஸ்ட்டு எவ்வளோ திக்காக இருக்குன்னு. தண்ணி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் நம்ம கையும் வைக்கக்கூடாதுங்க. நம்ம கை போட்டு செஞ்சோம்னா வீணாக போயிடும். இப்போ இந்த அரை கப்பில் பாதி அளவுக்கு, அதாவது 1/4 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடிப்பிடிக்காமல் கலந்து விடுங்க, தெறிக்கும். அதனால் ரொம்ப கவனமாக செய்யணும். ஒரு 3-4 நிமிஷம் போதும். அப்படியே கலந்து விட்டு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆஃப் பண்ண பிறகு நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா குளிராக ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணிக்கணுங்க. சூடாக ஊற்ற வேண்டாம். அதே போல் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்லாம் பண்ணிங்கன்னா அரிச்சிடும். புளிங்கிறதுனால அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்குங்க. நம்ம உப்பும் போட்டிருக்கோம். புளி பேஸ்ட் ரெடி. ரசம், மீன் குழம்பு, புளிக்குழம்பு எதுவாக இருந்தாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். அடுத்ததாக நான் செஞ்சு வச்சுருக்கிறது பக்கோடா மசாலா. இந்த பக்கோடா மசாலா செஞ்சு வச்சுருந்தோம்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இஃப்தார் டயத்தில் பக்கோடா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பக்கோடா மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. முழு மல்லி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. நல்லா நிரம்ப எடுத்துக்கணும். இந்த டேபிள் ஸ்பூனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். எல்லாமே நிரம்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் வரமிளகாய் இதை போல் உடச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா போட்டுக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்கிறது ஒரு 15 மிளகாய் இருக்கும். இப்போ நான் சேர்த்துட்டு மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு சேர்த்து லோ ஃப்ளேம்லையே வறுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம்.
ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாதுங்க. லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். அரைக்கிறதுனா நம்ம லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைக்கணுங்க. லைட்டாக பல்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதாவது கோர்ஸாக அரைக்கணும், பவுடராக ஆக்கிடாதீங்க. இப்போ நான் எப்படி பொடி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். பல்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும். ஸ்பீடு வைக்காமல் பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாம். கொரப்பான பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப பட்டை அரைஞ்சிடக்கூடாது. இப்போ அதை அப்படியே சூடாக ஸ்டோர் பண்ணிக்கிடாதீங்க. நல்லா ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், கொரப்பாக நல்ல வாசனையாக இருக்குங்க. பக்கோடா செஞ்சு பாருங்கள். இந்த பவுடர் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதையும் நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப்தார் டயத்தில் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு வச்சுக்கோங்க. கீழே ஒரு பிளேட் வச்சு கொட்டிக்கிட்டிங்கன்னா கீழே சிந்தினாலுமே உங்களுக்கு கவுண்டர் டாப் அழுக்காகாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கிட்டேன். நம்ம அதிகமாக நான்வெஜ் சமைப்போம் இல்லையா, அதிகமாக தேவைப்படும். இப்போ நான் 250 கிராம் பூண்டு, 250 கிராம் இஞ்சி தோல் உரித்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இதை போல் நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இன்னும் அரைப்படணும். தண்ணி அதிகமாக சேர்க்காமல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா, அதிக நாள் வச்சுருந்தாலும் 1 மாதத்துக்கு மேலே ஆனாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறம் மாறாமல் இருக்குங்க. அதுக்காக நான் ஆயில் சேர்த்துக்குவேன். இப்போ நம்ம எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரை கிளாஸ் அளவுக்கு நான் இப்போ ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பேஸ்ட்டாக இந்த போல் அரைச்சி எடுத்துருக்கேன். இதே நல்லா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்காதீங்க, சீக்கிரமாக கெட்டு போயிடும். கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு சமையல் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.